Okay, guys. I go to file, new, other, Java project. App underscore Java underscore one. Okay, well, let me click finish button. No. So let me expand it. I'll minimize this thing. Window, show view, project explorer. The left level is there. Okay, well, first one is app underscore Java underscore one. Right click. New class. Okay, well, class name capital A. Then I will package as P1. Okay, sir. Let me click finish. It's loaded. To increase font size, Control plus plus. What is that? Control plus plus. Font size decrease பண்றதுக்கு Control minus minus. Increase பண்றதுக்கு Control plus plus. Decrease பண்றதுக்கு Control minus minus. Okay, தானே? பக்கா? Everyone clear? Okay. So okay. இப்போ நல்லா கவனிங்க. Again, file, new, other, Java project. Java project. Okay, sir. Java project கொடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்து next click பண்றேன். அதுக்கு அடுத்து app underscore நீ கொம்பஸ்டர் நான் ரிப்பீட் பண்றேன். Java underscore 2. இதுதான் ப்ராஜெக்ட்ல வைப்பாங்க. Click finish. Then click no. Then இங்க expand it. Right click. New class. Class name A. Package name P1. Okay, one வச்சு பண்ணிட்டோம். ஓகேவா? 2 மேல இருக்கு. Right click. 2 மேல இருக்குனால right click. ஒரே ஆப்ஷன். New class capital A P1 package name. Click finish. ஓகேவா? சோ இதுதான் புது பேக்கேஜ். புரிஞ்சுச்சா? ஓகே தானே? இது பக்காவா? இது கிளியரா இருக்கா? எல்லாருக்கும்? சோ நம்ம மெத்தட் பார்த்தோம். ஓகேவா? பப்ளிக். ஓகே, பப்ளிக் void test. Okay, void. I'll go test 1. Open bracket, close bracket. Okay, sir. sy so control space bar sy so control space bar double quote from test 1 something from test 1 something ஏதோ ஒரு அவுட்புட் கொடுக்கிறேன். ஓகே, சேவ் பண்றேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றேன். ஓகேங்களா? okay தானே? okay. I would like to write one more method. This is void method now. சரிங்களா? இது void method. நான் என்ன பண்றேன்? I will write one more method. Public method return type string. What is that? String test2. What is that? Test2. Open bracket, close bracket. Return type another string. ஓகேவா? உடனே எரர் வந்துருச்சா? சோ எரர் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? வச்சிட்டு மேல வச்சு கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணனும். ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட். வந்துருச்சா? சோ அது ரிட்டர்ன் நல் பண்ணுது. நம்ம ஸ்ட்ரிங்னால டபுள் கோட் தான் பண்ணணும். ஓகேவா? சோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணனும். ஓகேங்களா? ஃபாலோ பண்றீங்களா? ஸ்ட்ரிங்னா டபுள் கோட் தான் வரணும். Everyone clear? Okay, void அப்படினா it will not return anything. It is return type string. அதனால ஒரு string ரிட்டர்ன் பண்ணு. stringனா group of characters. இது ஓகே தானே? ஓகே. சோ இதுல போய்ட்டு so control space bar
டபுள் கோட்ல from test2. Okay தானே? from test2. everyone clear? so இப்போ நான் கால் பண்ணனும் ரெண்டு மெத்தட். எப்படி கால் பண்ணுவீங்க? main method வேணும். main method எனக்கு வேணும். so எப்படி main method எழுதுவீங்க? okay. so control minus minus, let me minimize the font size. okay. I need main method control space bar. okay. so I create object a1 equal to new open bracket close bracket semicolon. இது ஓகே தானே? so இப்போ எனக்கு first test 1 மெத்தட் கால் பண்ணுவோம். a1 dot test 1 semicolon. a1 dot test 2. ஓகே தானே? control s. இதெல்லாம் ஓகே தானே? semicolon கொடுக்கணும். semicolon கொடுத்தாதான் அது டெர்மினேட் ஆகும். control s. நான் ரன் பண்றது right click run as java application. so I'm getting from test1 from test2. okay வா? just அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே பார்க்காம எழுதுன்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே பார்க்காம எழுதலாம். மெத்தடோட கண்டினியூஷன் இருக்கு. ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்தோம்னா ஓகே தானே? the string return type காக இந்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா? ஓகே உங்களுக்கு நீங்க எழுதுறீங்க பாத்தீங்களா ப்ரோகிராம் வேற என்ன எழுதுறீங்க? ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு சவுண்ட் கேட்கலாம் நான் பேசுறது ஓகே தானே? ஓகேவா? சரி போலாமா? சோ இப்போ இதுல டெக்ஸ்ட் லெவல் நம்ம இன்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா? அத நம்ம வாங்கணும்ல அடுத்த லெவல். இது வரைக்கும் கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் எவ்ரிவன். இப்போ அந்த ஸ்ட்ரிங் ஹாய் வந்து நான் வாங்கணும். அப்ப ஸ்ட்ரிங் மெத்தட் எது? டெஸ்ட்2ல இருக்கா?
இப்போ இங்க வச்சுட்டு A1 ல வச்சுட்டு என்ன பண்ணணும் control 1 what is it control 1 assign statement to new local variable what is it assign statement to new local variable கொடுத்தீங்கன்னா இதுல x string x equal to 1 only you just complete all the okay now okay so இப்போ என்ன ஆகும் ஸ்டெப் நம்பர் 1 இங்க வரும் கரெக்ட்டா மெயின் மெத்தட்ல இருந்து எல்லா ப்ரோகிராமும் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டெப் நம்பர் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் ஸ்டெப் நம்பர் 3 ஸ்டெப் நம்பர் 4 ஸ்டெப் நம்பர் 3 இங்க வந்த உடனே இங்க வந்து இது முடிஞ்சிரும் முடிச்சிட்டு மறுபடியும் இங்க வரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸ்டெப் நம்பர் 4 இங்க வரும் இது வந்து வந்த உடனே இந்த ரிட்டர்ன் வரும் இந்த ரிட்டர்ன் வேல்யூ எடுத்துட்டு ஹாய் வந்து x க்கு அசைன் ஆயிடும் ஓகேவா இல்லையா ஸ்பேஸ் பார் நான் நிறைய பார்த்தாச்சு ரெக்கார்டிங்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணுங்க இதுல முடிச்சினா ஈஸியா இருக்கும் இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தானே ஓகே listen carefully guys so first சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்டெப் நம்பர் 1 எது கேட்பாங்க உங்களுக்கு காப்பி you go to ms file they will ask you interview tell me the flow of the program flow na steps கரெக்ட்டுங்களா ஆதி ப்ரோகிராம் தான்டா கரெக்ட்டா ஸ்டெப் நம்பர் 1 எப்பவுமே மெயினுக்கு மேல எது இருந்தாலும் பார்க்காது ஜாவா கரெக்ட்டா இல்லையா ஜாவா will not see above main method கரெக்ட்டுங்களா இல்லையா எங்க இருந்து பார்க்கும் ஓகேவா நீங்க என்ன பண்றீங்க ஸ்டெப் நம்பர் 1 எழுதுங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓபன் கர்லி பிரேஸ் ஆஃப் மெயின் இது பாருங்க அடுத்து அடிஷனல் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன் ப்ரோகிராம் எங்க ஸ்டார்ட் ஆகும் மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வரைக்கும் பார்த்தோம் மெயின் மெத்தடோட ஓபன் கர்லி பிரேஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுதான் வேலிட் ஆகும் ஓகேவா சோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டார்ட் நோட் பண்ணிக்கோங்க program always starts from main method open curly brace note பண்ணிக்கோங்க இது வரைக்கும் main method அப்படினு எழுதினோம் இந்த main method ஓட open curly brace ல ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இது இந்த போறோம் main method ஓட open curly brace main method starts from open curly brace கரெக்ட்டானே ஓகே நம்ம என்ன பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க main method ஸ்டார்ட் ஆகுதா இந்த மெயின் மெத்தடோட ஓபன் கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் ஆகுதா கேட்பாங்க சார் மெயின் மெத்தட் மட்டும் ட்விஸ்ட் பண்ணாம என்ன சொல்லிருக்கோம் சார் மெயின் மெத்தடோட ஓபன் கர்லி பிரேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றோம் ஓகேவா அதான் கேட் ஃபைன் அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 எது ஆப்ஜெக்ட் வெரி குட் ஸ்டெப் நம்பர் 2 எது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் 2 ஸ்டெப் நம்பர் 3 எது இந்த மொமெண்ட் நீக்கியோட பார்த்தோம் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் என்ன கிரியேட் ஆகும் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆகும் RAM ல ஸ்டோர் ஆகும் ஓகேவா ஸ்டெப் நம்பர் 3 எங்க ஸ்டெப் நம்பர் 3 it will call the method கரெக்ட்டா இல்லையா மெத்தட் கால் பண்ணும் ஓகே இத பார்த்தோனே கண்ட்ரோல் எங்க போகும் ஆரோ மார்க் கொடுக்கும் ஓகேவா இங்க போய்டும் So step number 3 நேரா பாயிண்ட் டெஸ்ட் 1 போயிடும் அப்ப ஸ்டெப் நம்பர் 4 இது ஸ்டெப் நம்பர் 4 இது இதுதான் ஸ்டெப் நம்பர் 4
Okay. Step number 5. This is step number 5. Step number 6. Close curly brace of test method. Just one method. Correct, yeah? Step number 5 is about close curly brace of. எல்லாரும் ஓகே தானே நான் டைம் தரேன் நோட் பண்றது டைம் தரேன் கவனிங்க ஐ வில் கிவ் டைம் டு நோட் லிசன் கேர்ஃபுல்லி गाइस ஐ கிவ் டைம் நோட் பண்ணுங்க இங்க பாருங்க நோட் பண்ணும்போது நான் சொல்றேன் இப்போ டைம் தரேன் நோட் பண்ணுங்க பிக்சர் முடிஞ்சிச்சு இந்த பார்த்த உடனே என்ன பண்ணுவேன் இப்போ என் வேலை முடிஞ்சிருச்சு ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை டாஸ்க் நான் எங்க இருந்து வந்தேனோ அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரும் அங்கேயே வந்துடும் வீட்டுல ஓகேவா வந்த உடனே இந்த லைனை நான் இப்பதான் எக்ஸிக்யூட் பண்ணேன் இதுக்கு அடுத்த லைன் அங்கே போகும் நெக்ஸ்ட் லைன் எது இது void return type நால எதுமே ரிட்டர்ன் பண்ணாது சும்மா வரும் ஓகேவா ரிட்டர்ன் டைப் void தானே அதனால வர்க்க மட்டும் முடிச்சிட்டு வீட்டுக்கு சும்மா எம்டி கையோட வரும் கரெக்ட் தானே ஸ்டெப் நம்பர் 5 ஏதாவது கொண்டு வரமா வீட்டுக்கு ஸ்டெப் நம்பர் 5 ல ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வரமா வீட்டுக்கு கொண்டு வராதுல்ல போயிட்டு வீட்டுல இருந்து போய் வீட்டுக்கு கொண்டு வராது காலேஜ் படிக்க போற மாதிரி புரியுதா அதுக்கு போய் படிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க ஆனா வீட்டுக்கு என்ன கொண்டு போவீங்க நாலேஜ் கொண்டு போவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேவா ரைட் சரி இன் டர்ம்ஸ் ஆஃப் earnings அப்படின்னு பார்க்கலாம் சரி இப்போ அடுத்து ஸ்டெப் நம்பர் 6 இத பார்த்தோம் எங்க போகும் கண்ட்ரோல் ஓகே ஐ வில் கிளிக் திஸ் டு 6 உடனே கண்ட்ரோல் எங்க போகும் நேரா இங்க போகும் ஆரோ மார்க் இத பார்த்தோம்னா ஸ்டெப் நம்பர் 7 என்ன ஸ்டெப் நம்பர் 7 இதெல்லாம் ஓகேவா ஸ்டெப் நம்பர் 8 எனக்கு ரிட்டர்ன் டைப் உடனே புரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்ட்ரிங் கரெக்ட்டுங்களா ஸ்ரீராம் புரியுதா ஸ்டெப் நம்பர் 8 ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் டைப் நம்ம புரிஞ்சிருச்சு நான் ஏதோ ஒரு வேலை செய்யணும் வேலை செஞ்சு முடிச்சோம்னா வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொண்டு போகணும்னு புரிஞ்சுக்கும் ஸ்டெப் நம்பர் 9 இது வரைக்கும் வந்த உடனே என்ன பண்ணும் இந்த இடத்துக்கு வந்த உடனே என் வேலை முடிஞ்சிருச்சு நான் ரிட்டர்ன் போறேன் வீட்டுக்கு இந்த க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குலாம் வராது இதுலயே ரிட்டர்ன் ஆயிடும் க்ளோஸ் கர்லி பிரேஸ்ங்கிறது இதோட முடியுதுங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குறோம் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் இந்த இடத்துல என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா நான் ரிட்டர்ன் ஆகணும் ஆனா என்னோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் நான் வீட்டுக்கு கொண்டு போகும்போது நான் கண்டிப்பா ஏதாவது வீட்டுக்கு ஸ்ட்ரிங்கை கொண்டு போனேன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹாயை எடுத்துக்கிட்டு வந்து அம்மா அம்மா நான் ஒர்க் பண்ணதோட சம்பளம் இந்த இடத்துல அம்மாவோட கொடுத்தேன் அம்மா தான் எக்ஸ் புரியுதா இல்லையா பக்காவா எக்ஸ்ல கொடுத்துரும் எக்ஸ் பிரிண்ட் பண்ணணும் எஸ்ஓபில ஸ்டெப் நம்பர் யாரு என்ன ஓகே ஸ்டெப் நம்பர் 10 அடுத்து ஸ்டெப் நம்பர் 11 என்ன க்ளோஸ் கர்லி பிரேஸ் மெயின் மெத்தடோட க்ளோஸ் கர்லி பிரேஸ் இங்க வந்தவங்க என்ன ஆயிரும் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும் ஸ்டாப்ஸ் இதெல்லாம் ஓகேவா இன்டர்வியூல கேட்ட சொல்லிருந்தீங்களா இவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்ணணும் ஓகே ப்ளீஸ் மேக் a note and draw the diagram ரெண்டு டைம் வச்சுக்கோங்க இதுல ரெட் கலர் போட்டேன்னு டிஃபரண்ட் த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க ஓகேவா கண்டிப்பா இது அது சின்டாக்ஸ் மெத்தடோட ஆரம்பிச்சு எல்லாரும் ஸ்டார்டிங் பண்ணி கண்ட்ரோல் வராது அதாவது சின்டாக்ஸ் கொடுக்கணும் கண்ட்ரோல் வந்துடும் சின்டாக்ஸ் ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கணும் இப்போ வீட்டில் கிளம்புங்க முடியலாம் இங்கே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போங்க அப்படின்னா இங்கே வீட்டுக்கு போயிருங்க ஆரம்பம் கூட முடியும் என்ன நீ வந்துட்டு போது படிக்க சொல்லுவோம் சார் புஸ்தக கிளாஸ் அப்படியே போற இப்போ வந்து நீ கிளம்புறது மேல கிளாஸ் முடிஞ்சிச்சு பாரு படிக்கிறதே போயிட்டேன் இந்த அடுத்து வரேன் அடுத்து யாரோட 27 பக்கவா அக்ரிமெண்ட் கிளியரா இவன் இன்டர்பிரட் பண்ணலாமா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாமா பேசிக்ல எவ்வளோ தரவாயிட்டீங்களா ஸ்பீடா போலாமா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ ஐ ஹேவ் one activity test 1 test 2 test 3 method மூணு மெத்தட் எழுதணும் ஃபர்ஸ்ட் மெத்தட் void செகண்ட் மெத்தட் int third மெத்தட்
float. First method என்னது? Second method into third method float. எதுன்னு பார்க்கலாம். Three methods example. What is it? Three methods example. Three methods example. Void into void into float. Flow ஓட எழுதுங்க. Heading வந்து void into float. எல்லாமே லாங் சைஸ் பண்றாங்க. Don't use small size note. காலேஜ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் வந்து உங்க லைஃப் சேஞ்ச் பண்ற நோட் புக். ப்ளீஸ் யூஸ் பிக் சைஸ் நோட் புக். சூப்பர் சூப்பர். ஓகேவா? கம்ப்ளீட் ஆயிடுச்சா? எடுத்து போலாமா? சார் ஓகே போட்டீங்க. அதுக்குள்ள எப்படி சார் எடுத்து போறது அப்படிங்களா?
Okay. Video. Okay. In the TMA foundation, in the TMA lecture, it's school. You know, they're going to get it. So, more I'm not mixing anybody. Okay, fine. Activity number 4. Seven method. Method 7. First method, linked. First method, linked. Second method, first method, method, that's linked. Fifth method, void. Sixth, Boolean. Boolean. Seventh method, byte. அவ்வளவுதான். செவன் மெத்தட் தான் சொல்லிட்டேன். குயிக்கா இப்படியே டாஸ்க் கொடுப்பாங்க. குயிக்கா எழுதலாமா? நானே சொல்லிடுவா. புரியுதா? என்ன பேசுறது புரியுதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னா? carefully. கொஞ்ச நாள் கழிச்சு போடலாம். ஒரு 1 வீக் அதுக்கப்புறம் தேவைப்படாது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ரெக்கார்டிங். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் இருக்காது. Okay. Let me minimize that corner. Listen carefully, guys. I will take this out. 7 method. எப்படி சொல்லுவாங்கன்னா they will give question with 7 methods. Public int test 1. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. உடனே எனக்கு வந்துச்சா க்ளோஸ் பண்ண உடனே அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோல் 1. நோட் புக்ல கண்ட்ரோல் 1 பண்ண முடியாது. ஓகேவா? எழுதி தான் வரணும். ஓகே. ஏதோ ஒரு நம்பர் இண்டிஜர் நம்பர் பண்ணிட்டு SO control space bar double quote from
டெஸ்ட் 1 எங்க இந்த அவுட்புட் வருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ். ஓகே. சோ அடுத்து நான் என்ன பண்றேன், ஸ்பேஸ் டெலீட் பண்றேன். பண்ணிட்டு ஐ வில் கோ ஹெட் இல்ல கவனிங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F கொடுத்தீங்க. F கொடுத்தீங்கன்னா இது அலைன்மெண்ட் ஆயிடும். இங்க பாருங்க, அப்படியே இந்த காப்பி பண்றேன். இந்த மெத்தட காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இப்ப காப்பி எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஸ்பீடா பண்றதுக்கு பண்றேன். நீங்க டைப் பண்ணுங்க. கண்ட்ரோல் சி. செவன் மெத்தடா கண்ட்ரோல் பி. அடுத்து என்ன ரிட்டர்ன் டைப் சொல்லி கொடுத்து சொன்னாங்க, வாய்டா ஸ்ட்ரிங் சொல்லிட்டாங்களா? இந்த பாருங்க ஸ்ட்ரிங் மாத்திக்கோங்க. ஸ்ட்ரிங் டெஸ்ட் 2 என்ன ஒரே நேம்ல ரெண்டு மெத்தட் இருக்கு கூட. டெஸ்ட் 2 அப்ப ஸ்ட்ரிங் அப்படினாலே இந்த பாருங்க எரர் வந்துச்சா, டபுள் கோட்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க வேண்டியதான். வெல்கம் ஆர் ஹாய் சம்திங் லைக் தட். சோ ஸ்ட்ரிங்னால நான் ஏதோ வேல்யூ தான் அசைன் பண்ணனும். கண்ட்ரோல் 1 ரிட்டர்ன் மேல வச்சிட்டு இந்த கொடுக்கணுமா இல்ல அந்த மெத்தட் கால் பண்ணும்போது கொடுக்கணுமா? மெயின் மெத்தட்ல தான் கொடுக்கணும். எல்லாம் அலர்ட் எல்லாம் வெரி குட். கண்ட்ரோல். அடுத்து இங்க வாங்க. இப்ப இந்த மெத்தட் காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிக்கிறேன், நீங்க காப்பி பண்ண வேண்டாம். நீங்க டைப் பண்ணுங்க. எல்லாரும் ஓகேவா? கண்ட்ரோல் சி. லிசன் கேர்ஃபுல்லி கைஸ். அப்புறம் எழுதலாம். டோன்ட் ரைட், see the board. போர்டு பாருங்க எல்லாரும். கண்ட்ரோல் பி தேர்ட் மெத்தட். இப்போ என்ன தேர்ட் ஒன் என்ன? கேரக்டர். லிசன் கேரக்டர் CHAR. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணனும்னா டெஸ்ட் 3 மாத்தணும். ஓகே, டெஸ்ட் 3 மாத்தணும். இப்போ உடனே எரர் வந்துச்சா? என்ன ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டர் என்ன பண்ணனும்? ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டர் வித் சிங்கிள் லெட்டர். அதுக்கு ஒரு சிங்கிள் கோட். கேரக்டருக்கு என்னப்பா? சிங்கிள் கோட். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு சிங்கிள் லெட்டர் சிங்கிள் கோட்ல கொடுக்கணும். கேரக்டர் பொறுத்தவரை இது ஸ்ட்ரிங்கா இருந்தா குரூப் ஆஃப் கேரக்டர். உங்க நேம் ராஜா, மணிகன், கவனம், லிசன் கேர்ஃபுல்லி. ஒரே ஒரு கேரக்டர் வந்து அது பேர் கேரக்டர். அது சிங்கிள் கோட்ல தான் இருக்கணும். ஓகே. நான் ரைட் பண்றதுக்கு டைம் கொடுக்குறேன். இப்போ கவனிங்க. ப்ளீஸ் லிசன். ஓகேங்களா? அடுத்த மெத்தட். ஓகே சார். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன? ஃப்ளோட் டவுன். பாருங்க கண்ட்ரோல் பி. ரிட்டர்ன் டைப் என்ன? ஃப்ளோட். ஓகே, இந்த பேரு ரிட்டர்ன் டைப் ஃப்ளோட். ஃப்ளோட் போட்டாச்சு. டெஸ்ட் 4. ஓகேங்களா? டெஸ்ட் 4. சோ இங்க என்ன பண்ணனும்? ஃப்ளோட்டா? நம்ம ஃப்ளோட் நம்ம என்ன பண்ணனும்? நம்ம ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கணும். 56.7f. ஃப்ளோட்னா f அப்படினு வரணும். ஃப்ளோட்னா f அப்படினு வரணும். இது ஃப்ளோட் தான எல்லாருக்கும். பாருங்க எல்லாத்துலயும் from test 1 test 1 னே இருக்கு. அது இருக்க கூடாது. from test 2. SOP-ல from test 2. கரெக்ட்டா? இங்க from test 3. அவுட்புட் கரெக்ட்டா வரணும்ல? இங்க இருந்து வருதுன்னு தெரியணும்ல? from test 4. கேர்ஃபுல்லா பண்ணணும் காப்பி பண்ணும்போது. அடுத்த மெத்தட் என்ன? test 5. void மெத்தட் ஒண்ணுமே தேவையில்ல. இப்ப இதுல void. Okay. So test 5 test 5. Okay. So in the return table la SOP la test 5 மாத்திரணும். test 5 everyone control D. ஒரு லைனை delete பண்றது control D. control D கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் delete ஆகும். So test 5 void method. அடுத்து boolean. method number 6 boolean. boolean either true or false. அப்படிதானே? இங்க boolean. test 6 boolean. boolean 6 data type போட. so true or false ஏதோ நீங்க ரிட்டர்ன் ப்ரோட்டோஸ். ஓகேங்களா? test 6 boolean அப்படினா இது true or false தானே. so வேற என்ன data type? byte கொடுத்திருக்காங்க. control B. so return type byte. okay sir, byte. okay, test 7 7. so byte கொடுத்திருக்காங்க. முன்னாடி போயிடு.
So 8 bit 0 to 255 வரைக்கும் any number கொடுத்தீங்க அப்படின்னா 0 to 255 கொடுத்தீங்கன்னா any number so that's another call பண்ணலாமா main method control space bar. What is that? Share. Let me make recording. Okay, ma? Okay, listen carefully. என்ன பண்ணும் a1 equal to new a open bracket close bracket control one as a so period SO control space bar okay. Let me minimize share screen share diagram. Screen sharing लगा तुमने screen sharing लगा चल रहा है okay तो it's not coming it's not coming sharp okay okay sir okay a1 dot test 2 நீங்க டாட் வச்சால அதுவே மிஸ் பண்ணி பாருங்க எல்லா மெத்தட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அதுவே கொடுக்கும் test 2 செமிகோலன் test 2 என்ன மெத்தட் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம் நீங்க கண்ட்ரோல் 1 கொடுத்தாலே அது என்ன ரிட்டர்ன் டைப்னே சொல்லு இப்ப நான் மறந்து இருக்கு மேல நம்ம இப்ப பார்க்கணும் அப்படினா கிடையாது அதுவே சொல்லிரும் நீங்க வச்சுட்டு கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணா எனக்கு ரிட்டர்ன் as a statement to new local variable. So it is a string. So வந்து y போடு. ஓகேவா? புரியுதுங்களா? system.out.println. இது வரைக்கும் நம்ம அவுட்புட் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். Right click run as Java application. Test 1 run ஆச்சு. Integer value 10. Test 2 string. இது ஓகே தானே? அடுத்து a1 dot test 3. ஓகேங்களா? ஓகே செமிகோலன் சோ இது வந்து character போட பாருங்க control 1 listen carefully I give time ரைட் பண்ற டைம் தரேன் listen loading oh, okay. Sorry. Control 1 plus 1. Control space bar. Z. Ready, sir. The fourth method. I don't want to waste
So note பண்ணியாச்சா? நோட் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த அவுட்புட்டோட ரைட் பண்ணிக்கோங்க. Just to the board with output. You have any clarification? See the board. Completed. अच्छा और very good. Everyone completed. Let me, how do you feel? Sriram. Everyone. How many minutes you need to complete? No.
output right the output. போலாமா? ஓகேவா? ஓகே போலாமா? சரி சொல்லி கொடுங்க என்ன பண்ணும் அடுத்த டாபிக் தோனி ரொம்ப முக்கியமானது five new other Java project. Next, app underscore Java underscore 3. So let me click finish button. No. Okay, let me expand.
So right click, new class. So class name A, package name P1. I have given everything பக்கா சரிங்களா ரைட் ஓகேங்க ஸோ வாய்டுக்கு வந்து இது வரைக்கும் அந்த ரிட்டர்ன் டைப் கொடுக்கவே இல்லை ஓகேவா பட் வாய்ட்ல ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு அதை பார்க்கலாம் வாய்ட் டெஸ்ட் 1 SY SO control space for from S1. So void does not return anything. It's like a retain sir. Retain நம்ம புரியுதுங்க சொல்லுங்க புரியுதா இந்த போய் retain பண்ணலன்னு சொல்லக்கூடாது. So it will not return anything. ஓகேவா இல்லையா இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது ரன் பண்ணோம் அவுட்புட்டை கொடுக்கும் மெயின் மெத்தட் control space bar A1 equal to new A open bracket வரலையா A1 equal to new A okay semicolon A1 dot test one. Save பண்றேன் right click run as Java application from test one. ஓகேவா ஸ்டாண்டிங்ல நின்று பண்றதுனால அங்க பார்த்துட்டு ஓகேவா test one. புரியுதுங்களா so first one step number 1 step number 2 step number 3 பார்த்த உடனே நம்ம என்ன பேரும் லைன் நம்பர் 12 இருக்கும் நம்ம இந்த லைன் நம்பர் 12 என்ன கண்ட்ரோல் எங்க போகும் லைன் நம்பர் 5 போகும் then line number 7 8 control மறுபடியும் line number 12 வந்துரும் then close status இதுதானே அதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கிறது இது எல்லாருக்கும் நல்ல டீடைலா தெரியும் void எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது இல்லையா இன்டர்வியூ क्वेश्चन there is a keyword called return வெறும் return value வந்து சப்போர்ட் பண்ணாது return அத சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் இப்போ நான் ரன் பண்றேன் வெயிட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க சரி ஃப்ளோ எப்படி தெரியுமா இருக்கும் ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டெப் நம்பர் 3 இங்க இருந்து நேரா எங்க போவோம் 14 ல இருந்து 5 க்கு போறோம் சரி சேவ் இல்ல இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் பார்த்தோட கண்ட்ரோல் எங்க வந்துரும் 14 முன்னாடி இந்த போஸ்டல் பேஸ் வந்தாதான் இங்க வரும் இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் வந்தோடனே என்ன வாய்ட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது சும்மா கண்ட்ரோல் மட்டும் இங்க வரும் void does not return anything but void also support return keyword வெறும் return keyword சப்போர்ட் பண்ணுது return value சப்போர்ட் பண்ணாது சப்போஸ் இங்க பாருங்க நான் return கேம் அப்படினா கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க உடனே எரர் வந்துரும் எனக்கு கண்ட்ரோல் எஸ் எரர் வந்துச்சா ஏன் எனக்கு எரர் வந்துச்சு void does not return anything return value return பண்ணாது but support return keyword இது இன்டர்வியூ क्वेश्चन make a note இன்டர்வியூ क्वेश्चन எப்படி கொடுத்து எப்போனா இன்டர்வியூ क्वेश्चन சொல்றோம் அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க போய் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிக்கோ இல்ல யாரு ரெஃபர் பண்ணாரோ காலேஜ் இன்டர்வியூ கொடுத்தாங்களோ அட்டெண்ட் பண்ணும்போது ரெஃபர் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா இங்க போய் அட்டெண்ட் பண்ணா சரி யாராவது போய் ஒரு ப்ரிப்பேரிங் ஃபார் இன்டர்வியூ ஜஸ்ட் இன்டர்வியூ क्वेश्चन சார் சொல்றாங்கன்னா ரீகால் பண்ணிக்கணும் நிறைய பேர் ஓகேங்களா இதெல்லாம் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் விட்டுருவாங்க இதெல்லாம் லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க வாய்ஸ் வந்து கொஸ்டின் வச்சிருப்போம் இந்த ஆன்சரையும் ரிட்டர்ன் பண்ணாலும் நினைச்சு இந்த ராங் ஆன்சர் போடுவாங்க ஆக்சுவலி இது கரெக்ட் வாய்ஸ் ரிட்டர்ன் கீவேர்ட் சப்போர்ட் பண்ணும் ரிட்டர்ன் வேல்யூ தான் சப்போர்ட் பண்ணாது ஒரு இன்பத்தை படிச்சாதான் தெரியும் void does not return anything but supports return keyword இது ஆப்ஷனல் ஓகேவா நான் சொல்ற நோட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் எழுதுங்க இது கொடுத்தாலும் கொடுக்காம இருக்கலாம் இட்ஸ் an optional one
first program எழுதுங்க give notes program எழுதியாச்சா point number 1 கீழ எழுதுங்க the void method notes எழுதுங்க the void method does not return any value. The void method does not return any value. The void method does not return any value. Number 2. The void method supports return keyword. Suppose return keyword bracket is option. நீங்க யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் யூஸ் பண்ணாம இருந்தா ஒண்ணுதான் யூஸ் பண்ணாலும் அது என்ன ஆகும் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும் for the entry purpose we are learning the option point number 3 whenever the return keyword found inside the void method point number 3 void method the control will transfer to calling method. Transfer to calling method. Calling method na தெரியல ஏவோட transfer to calling method. Example. What in the program is that? What is the more point? Okay, listen carefully, guys. Listen. எப்படி நடக்குதுங்க இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டெப் நம்பர் 1 இது ஸ்டெப் நம்பர் 1 starts step number 2 step number 3 step number 4 listen carefully here in the border step number 4 step number 5 step number 6 रिटर्न பார்த்தோம் என்னஹும் க்ளோஸ் கலிபிரேஸ் போகாது எங்க வரும் மந்த கால் பண்ணிச்சோ அங்க ரிட்டர்ன் ஆகும் இதான் third point so void method does not return anything point number 1 then also support return keyword but it is optional point number 2 whenever the return keyword found inside the void method the control will return to the calling method point number 3 option okay va then கடைசி point என்னப்பா number இதே மாதிரி ஃப்ளோ போடுவாங்க அவ்வளோதான் முடிச்சு ஃப்ளோ இது எப்பவுமே எழுதும்போது அண்டர்ஸ்டாண்டிங் வெரி கிளியர் ரொம்ப தரவாயிடுமா ஐ திங்க் ஸோ மடித்து பார்க்கலாம் போலாமா நெக்ஸ்ட் போலாமா தானோ So return value को वेल रिटर्न कीवर्ड में व्यत्यास இருக்கா இப்போ இது int அதுல வந்து வெறும் ரிட்டர்ன் கீவேர்ட் இருக்காமா ஓகே வாய்ல மட்டும் தான் ரிட்டர்ன் கீவேர்ட் இருக்கும் இது int float string ஓட ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும் வாய்ல மட்டும் தான் வெறும் ரிட்டர்ன் கீவேர்ட் ஓகேவா ஓகே சார் let me scroll down
போலாமா இப்ப வேணுமா வீடியோ பாஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கலாம். Listen carefully. Public void control plus plus test 1. Okay. Open curly brace, close curly brace. SY SO control space bar double quote from test 1 control S. Okay. Okay then. இப்ப கவனிங்க இப்ப இத அப்படியே காப்பி பண்ணி டெஸ்ட் 2 மெத்தட் எழுதுறேன். control C control V. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல மெத்தட் நேம் ஒரு தடவை தான் வரும். ஒரு நேம் ரெண்டுமே வாய்ட் மெத்தட் தான் ஈக்குவல் டு நீங்க. நான் ஒரு மெயின் மெத்தட் எழுதுறேன். இது என்ன சார் டெஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஏ அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன் a1 டாட் டெஸ்ட் 1 மட்டும் கால் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும் டெஸ்ட் 1 மட்டும். டெஸ்ட் 1 வந்துச்சா இங்க வந்து a a2 equal to new a. Open bar close bar. I would like to create one more object. ஒரு கிளாஸ் எவ்வளவு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். புதுசா என்ன லேர்ன் பண்ணீங்க நான் மெயின் மெத்தட்ல தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும் இல்ல எந்த மெத்தட்ல வேணாலும் கிரியேட் பண்ணலாம். புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். As a developer I can create object for my class. ஓகேவா இப்போ என்ன பண்றேன் a2 டாட் test 2 போலாமா ரைட் இது ஓகேவா என்ன சொல்லுங்க பாக்கலாம் ஸ்டெப் நம்பர் 1 இந்தியா ஸ்டெப் நம்பர் 2 இந்தியா ஸ்டெப் நம்பர் 3 இங்க வந்த உடனே எங்க போறோம் லைன் நம்பர் 7 டெஸ்ட் பண்றோம் லைன் நம்பர் இங்க எக்ஸிக்யூட் ஆகும் இங்க வந்த உடனே மறுபடியும் லைன் நம்பர் 8 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்
again line of down void என்ன ஆகும் இது எங்க இருந்து கால் ஆனிச்சோ அங்கேயே போகும் இங்க போகும் உடனே இது என்ன பண்ணும் இந்த க்ளோஸ் பிளேஸ் வரும் மறுபடியும் கண்ட்ரோல் நான் எங்க இருந்து வந்தேன்னு பார்ப்போம் இவர் இங்க இருந்து வந்தாரு இது கட்டி கரெக்டா right click run as java application இது எல்லாரும் ஓகேவா control this flow புரியுதா control minus can you write the program okay ma'am ஓகேவா carefully guys
கவனிங்க. இப்ப நான் இந்த இடத்துல இன்ட்டு போறேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் எனக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிங்க. அப்படின்னா உடனே வந்துடும், நான் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும். கண்ட்ரோல் ஒன் ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்படி கேட்குது. நான் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, கண்ட்ரோல் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஒன் கொடுங்க, ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் கொடுங்க. So what do you mean by unreachable code? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, so after return statement, if you are writing in any code, it will not execute, which is called as unreachable code. ஓகேங்களா?